வணக்கம் கேளீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு புதன்கிழமை மாசி மகம் திருநாள். ஸோ பொதுவாக மாசி மகம்னா வந்து நதிகளில் நீராடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் அதனோட மினியேச்சரான குளத்துலையாவது நீராடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கோயில் குளங்களில். மாசி மகத்தோட சிறப்பு அதை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. நமக்கு அவ்வளவா தெரியவும் தெரியாது. பட் நதிகளோட பாவங்கள், அதாவது இந்த ஜீவ நதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனோட பாவங்கள் தீர்த்துக்கிறதுக்காக நம்ம சிவபெருமான் அருளிய நாள் இன்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நாளில் நம்மளும் நம்மளோட பாவத்தை தீர்த்துக்கிறதுக்காக இந்த இந்த மாதிரி நம்ம நதிகளில் நீராடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளால் அது முடியாது, எல்லாராலையும் அது முடியாது இல்லையா? இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே, நான் வந்து ஆஃபீஸ் வேலை பார்க்கணும், அதுவும் இல்லாமல் மார்னிங் ஷிஃப்ட். நான் என்னதான் வந்துட்டு நான் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் வீட்டு வேலையும் பார்க்கணும், ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும். அதுதான் வந்துட்டு ஆஸ் அ ஒர்க்கிங் உமன் அண்ட் ஒரு ஃபேமிலியில் இருக்கிற விமனாக எனக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் நான் எல்லாமே வந்து ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஷெட்யூல் பண்ணி பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக ரங்கோலி போடலை. ஏன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இதுலேயே வந்து நான் உட்காந்துட்ருக்க முடியாது. அப்பப்போ நான் வந்து என்னோடய ஒர்க்கையும் நான் பார்க்கணும். ஸோ சீக்கிரமாக என்ன முடியுதோ அதை நான் பண்ணேன். அதோடு நேற்று அந்த மழை பண்ண காமெடி வந்து நான் லாஸ்ட் வ்ளாகில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதுக்கு பயந்துட்டே நான் வந்து சின்னதாக வந்து போட்டேன். கலர் கூட கொடுக்காம போட்டிருக்கலாம். பட் என்கிட்ட இருக்கிற கலர்ஸ் வந்து நான் முடிச்சிடணும். ஏன்னா 1 இயர் முன்னாடி வாங்கின கலர்ஸ் இதெல்லாம். இன்னும் அதை வச்சிட்டு இருந்தா வந்துட்டு நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காக தான் வந்துட்டு நான் இதெல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். பட் கோலம் போடுறது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட்டுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நல்ல வேர்த்து கொட்டி போகுது. எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் அப்படி குனிஞ்சு நிமிர்ந்து கோலம் போடும்போது அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்குது. நான் ஜென்ரலாக வந்து போட மாட்டேன். ஏன்னா கீழே வந்துட்டு மெய்ட் வராங்க, அவங்க போட்டுப்பாங்க. மேலே வந்து நான் கோலம்லாம் போடுறதில்ல இதுக்கு முன்னாடி. எங்கள் அம்மா வந்து இருந்தப்போ தான், எஸ்பெஷலி இந்த துளசி செடி வச்ச பின்னாடி எங்கள் அம்மா இந்த துளசி செடி முன்னாடி வந்து கோலம் போட்டாங்க. ஆனால் நல்லா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நான் போட ஆரம்பித்தேன். பட் இப்போ தினமும் கோலம் போடுறதுனால வீடுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்போடு இருக்குது. அப்படி ஒர்க் பண்ணும்போது அப்படியே அந்த ஆஃபீஸ் சேரில் அப்படியே திரும்பி பார்த்தோன்னா கலர்ஃபுல்லாக இந்த கோலம் தெரியும். அது வந்து ஒரு ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்லுக். டெய்லி இந்த மாதிரி வந்து ஒரு கோலம் போட்டு அதை நின்று பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி அண்ட் இட்லி தான். என் ஹஸ்பண்டும் இன்றைக்கி வந்து வீட்டில் இருந்து தான் வேலை செஞ்சார். அதனால் வந்து அவரும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணார். ஒரு பக்கம் லேப்டாப் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த வேலைக்கு சமைக்கிற வேலையும் போயிட்டுருக்கு. அது கூடவே நம்ம வ்ளாக் வேலையும் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி என்துவாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த வேலை செஞ்சாலும் பெருசாக ரெகக்னேஷன் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை இன்ஃபேக்ட். பட் இப்போ வந்து நான் வ்ளாகாக போடும்போது அதை என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் வந்து நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கிக்காக நல்லா இருக்குது. எந்த வேலையும் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ. அதனால் மைண்டுமே எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. நம்ம வந்து இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு நான் ஆல்ரெடி ரிச் டேட் புவர் டேட் புக்கோட இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி நம்ம மைண்ட் வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஸோ வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகா, உப்பு, ஒரு துண்டு புளி, அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் அதோட இந்த கொத்தமல்லி
இது எல்லாமும் ஒன்றா சேர்த்து அரைச்சாச்சு. இன்னொரு பக்கம் இட்லியும் வச்சு எடுத்தாச்சு. அண்ட் இவ்வளோ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு மேலே வந்துட்டு என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது ஒர்க்கிங் டேஸில். ஸோ அவர் வந்து ஆளுக்கு ஒரு தோசையும் நான் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் தோசை செஞ்சார். லஞ்ச்க்கு எதுவும் பெருசாக பண்ண முடியல. ஏன்னா நான் பிஸியாக இருந்தேன் ஒர்க்கில். அதனால் வந்து வெறும் ஒயிட் ரைஸ், தயிர் தான் போட்டு சாப்பிட்டோம். அப்புறம் ஈவினிங் வந்து ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு மேலே போய் காற்று வாங்கலான்னு சொல்லி போயிருந்தோம். ஆம், நான் வந்து ஒன்ஸ் கேட்டேன் தினமும் தான் நம்ம தண்ணி போடுறோம் வாசல்ல. ஆனா வந்து இந்த செடி வந்து அப்போ துளிரே விடாது. ஆனா மழை பெஞ்சது அப்படின்னு சொன்னா துளிர் விடும். எங்க ஹோம் டவுன்ல. நான் அப்ப கேட்டப்ப என் மாமியார் சொன்னாங்க, "நம்ம தினமும் தான் தண்ணி போட்டாலும் மழை தண்ணிங்கிறது தாய்ப்பால் மாதிரி. அதில இருக்கிற சத்தே வேற" அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் சொன்னாங்க. அது மாதிரி தான் இந்த செடிகளும். நம்ம என்னதான் உரம் போட்டு தண்ணி ஊத்துனாலும் மழை தண்ணி வரும்போது அதுகிட்ட பார்க்குற ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ மேலே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். நான் இன்னைக்கு வந்து உருளியில் விளக்கேத்தி வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த உருளி வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து தண்ணி, அதுக்கப்புறம் என்கிட்ட அத்தர் லிக்விட் இருந்தது. அந்த அத்தர் லிக்விடு, பச்சை கற்பூரம், ஆம், ஜவ்வாது பவுடர், மஞ்சள் தூள், ஆ, இது வந்து கதம்ப பொடி, திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பொடி. ஸோ இதெல்லாம் போட்டு ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, பூக்களால அலங்காரம் பண்ணியாச்சு. பூன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து நெறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். பட் அவர் வந்து பூக்கு வந்து ரொம்ப டிமாண்டு. அதனால வந்து இது வந்து கிடைக்காது. இருக்கிறத வச்சு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படிதான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இருக்கிற பூ வச்சு பண்ணும்போது, அ உங்களால என்ன பண்ண முடியுதோ அது பண்ணாலே வந்துட்டு அது பெஸ்ட்டு தான். நான் பூ மட்டும் இல்லாம இந்த மரிக்கொழுந்து, துளசி இதெல்லாமும் வச்சு நான் டெக்கர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இத தான் நான் வந்து கிரியில வாங்கிட்டு வந்த ஃப்ளோட்டிங் கேண்டில். இது கிரியில மட்டும் தான் கிடைக்குதான்னு கேட்காதீங்க. இத வாங்கவா அவ்வளோ தூரம் போனேயான்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி கடைங்களுக்கு போய் அந்த லைட் வெளிச்சம், அ அங்க இருக்கிற புது புது திங்ஸ், கடைய ஒரு ஒரு டைமும் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி மைண்ட்ல வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அதுக்காக தான் அந்த மாரி போய் பார்த்துட்டு வர்றது. ஸோ உருளி சுத்தி வந்து பூ வச்சுக்கிட்டேன். தினமுமே கூட உருளி ரெடி பண்ணி வாசல்ல வைக்கலாம். அது வந்து இந்த கண் திருஷ்டி, அ நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் உள்ள வர விடாம தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் நான் வொர்க்கிங் வுமன், அதுவும் இல்லாம வீட்ல சின்ன குழந்தை இருக்கான். அவன் எடுத்து தட்டி விட்டுருவான். அதெல்லாம் நம்மளுக்கு டபுள் வேல. அது தேவையில்லாத டென்ஷனும் கூட. கல்யாணம் ஆன புதுசுல வந்து தினமுமே ரெடி பண்ணி வச்சுட்டுருந்தேன். பட் இப்போ வந்து அதெல்லாம் நோ. அதாவது இதெல்லாமே நம்ம வந்து ச சொன்ன மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ் உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக தான் பண்ணுவோம். பட் இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த வேலையெல்லாம் நான் பண்ண முடியலையே அப்படின்றது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடக்கூடாது இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் இந்த மாரி ஒரு நல்ல நாள்ல நம்ம பண்ணோம் அப்படின்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம இருந்துக்க வேண்டியது தான். ஆ இன்கேஸ் நம்மளுக்கு இதெல்லாம் டைம் இருக்குன்னு சொன்னா, கண்டிப்பா பண்ணுங்க. ரொம்ப நல்லது. ஸோ நான் வீட்டுக்கு வெளிய வந்து ஒரு சாமி வச்சிருக்கேன். அந்த சாமிக்கு முன்னாடி ஒரு குட்டி ரங்கோலி ஸ்டென்சில்ல போட்டுட்டு, அங்க தான் இந்த உருளி வச்சு விளக்கேத்தி சாமி கும்பிட்டேன். அண்ட் இதுதான் அந்த ஃபைனல் லுக். ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா? ஸோ பூஜை ரூம்லயும் வந்துட்டு உருளி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த ஒரு குட்டி உருளி வச்சிருக்கேன். அதில வந்து கொஞ்சம் பூ போட்டு, அதில இன்னொரு ஒரு கேண்டில் வச்சு, அத நான் வந்து சாமி கிட்ட வச்சு ஏத்திட்டேன். அண்ட் இதுதான் அந்த ஃபைனல் லுக். அண்ட் வி ஆர் ஹியர் அட் த எண்ட் ஆஃப் த விளாக். எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கட்டும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.